இயற்கை காளானை வச்சு அட்டகாசமான கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். கலர் மாற ஆரம்பித்ததுமே 2 கட்டி பூண்டை மேல் தோல் மட்டும் உரித்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் 20 சின்ன வெங்காயம் உரித்தது. சின்ன வெங்காயம் பூண்டை விட அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கலர் மாறுற வரைக்கும் வதக்கலாம். கூட 2 கொத்து கறிவேப்பிலையும் 2 வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் வதக்கும்போது கொஞ்சம் மணமாக இருக்கும். 2 குட்டி தக்காளியும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமானால் புளிப்பாயிடும். 1/2 டீஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்து வதக்கிட்டு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த காளானையும் நம்ம க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக பிச்சு வச்சுட்டு மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகும் சேர்த்து பொரியிற வரைக்கும் விட்டுட்டு பாதி பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்து வதக்கணும். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா 1 கொத்து கறிவேப்பிலை, மறுபடியும் 1 வரமிளகாயை 2ஆக பிச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் வதக்கணும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு பொடி சேர்த்துக்கிறேன். இது ஹோம்மேட் மசாலா பொடி. இல்லைன்னா ஏதாவது ஒரு மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் காரம் குறைவாக வேணும்னா 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பிச்சு வச்சுருக்கிற காளானையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மசாலாலாம் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா காளானும் தண்ணி விடும். அப்புறம் இது சப்பாத்திக்குன்றதுனால கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். சீக்கிரமாக வெந்துடும். ஓப்பன் பண்ணி இப்போது மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் எப்போவுமே எண்ணெயில் சேர்க்கக்கூடாது. ஃபைனலாக கிள்ளி வச்சுருக்கிற கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி கலந்து இறக்கிட்டா செம்மையான இயற்கை காளான் கிரேவி ரெடி.